வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வரும் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் பரப்புரை இன்று தொடக்கம். வீடு வீடாக சென்று விடுபட்ட வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க குழுக்கள் அமைப்பு. பரபரப்பான சூழலில் இன்று கூடுகிறது அதிமுக பொதுக்குழு. கட்சி ஒருங்கிணைப்பு, கூட்டணி நிலைப்பாடு குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல். சட்டமன்ற தேர்தலுக்காக 234 தொகுதிகளிலும் விருப்பமனு பெறுவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி வரை விருப்பமனு கொடுக்கலாம் என செல்வபெருந்தகை தகவல். தமிழ்நாட்டில் 4000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனம். மொழியை கடந்து உள்ளடக்கமே முக்கியம் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கண்டென்ட் நல்லா இருந்தா நிச்சயமா அது மக்களால என்றைக்குமே கொண்டாடப்படும். மொழி இனம் தாண்டி கண்டென்ட் நல்லா இருந்தா அதற்கான எல்லா இடத்துலையும் அதற்கான வரவேற்பு நிச்சயம் கிடைக்கும். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பறக்கும். மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய தாவேக தலைவர் விஜய் உறுதி. இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான். வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். தாவேக பொதுக்கூட்டத்திற்கு பாரபட்சமின்றி பாதுகாப்பு வழங்கிய புதுச்சேரி அரசு முதல்வர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்த விஜய், புதுச்சேரி அரசை பார்த்து திமுக அரசு கற்க வேண்டும் எனவும் பேச்சு. வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். புதுச்சேரியில் விஜய் கூட்டத்தில் பங்கேற்க முண்டியடித்த தாவேக தொண்டர்கள், கரூர் துயரத்தை சுட்டிக்காட்டி ஆனந்த் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை எச்சரித்த ஐபிஎஸ் அதிகாரி. என்ஆர் காங்கிரஸை கூட்டணிக்குள் இழுக்கும் வகையில் விஜயின் பேச்சு இருந்தது. புதுச்சேரி உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நமச்சிவாயம் கருத்து. கரூருக்கு தாமதமாக வந்து உயிர்களை பலி வாங்கியவர் விஜய் என திமுக மூத்த தலைவர் TKS இளங்கோவன் கடும் விமர்சனம். தமிழக காவல்துறையினரின் நிபந்தனைகளுக்கு விஜய் கட்டுப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. ஒரு நல்ல தலைவன, யோகியதை உள்ள தலைவனாக இருந்தால், அறிவார்ந்த தலைவனாக இருந்தால், சொன்ன நேரத்திலே போய் பேசி இருந்தால் இந்த விபத்தில் ஒருவர் கூட இறந்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. கவுன்சிலர் கூட ஆகாதவர் நேரடியாக முதல்வராக விரும்புகிறார். மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். இன்னைக்கு நாடு முழுக்க எல்லாருக்கும் வீடு கொடுக்கிற திட்டம். மாநில அரசு 40% பங்கு இருக்கு, 60% மத்திய அரசு பங்கு இருக்கு, பாரத நரேந்திர மோடியோட பங்கு. இது நீங்க சொன்ன நபருக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் கூட நாகல, நேரே முதலமைச்சர் சீட்ல போய் உட்காரணும்னா எப்படி முடியாது?
நயினார் நாகேந்திரன் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் டெபாசிட் இழக்கச் செய்வதுதான் தாவேகவின் லட்சியம். விஜய் மீதான விமர்சனத்திற்கு கட்சியின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதிலடி. இது நீங்க சொன்ன நபருக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் கூட நான் ஆகல. நேரே முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காரணும்னா எப்படி முடியாது? இந்த கூட்டத்தில் பேசுகிற போது கூட சொன்னேன், ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது என்று பேசியிருக்கிறார். அவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் டெபாசிட்டை இழக்க செய்வதுதான் உங்களோட லட்சியம் என்று சொல்லியிருக்கிறேன். மரியாதை தரும் கூட்டணியில் அமமுக இடம்பெறும். அண்ணாமலையுடனான சந்திப்பு தொடர்பான கேள்விக்கு டிடிவி தினகரன் பதில். எங்களுக்கு உரிய மரியாதை எங்கள் இயக்கத்தினருக்கு இருக்கின்ற கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் இடம்பெறுவோம். பாமகவை வேறொருவர் பயன்படுத்த உரிமையில்லை என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். தேவை என்றால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளட்டும் என்றும் பேச்சு. சொல்றேன், எவர் கட்சி ஆரம்பிச்சிடோ, ஆமா நீ எப்படி வேணாலும் நடந்துக்கோ, என் பேரை போடக்கூடாது, என் போட்டோவை போடக்கூடாது. உங்க மூலமா உறுதியா சொல்றேன், அதை செய்யக்கூடாது. அதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கட்சியும் சின்னமும் தமக்குதான் என்பது சட்டப்படி உறுதியாகிவிட்டதாக நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி பேச்சு. உட்கட்சி விவகாரத்தை பற்றி சிந்திக்காமல் தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்றும் அறிவுறுத்தல். இந்த சட்ட சிக்கல், அந்த சிக்கல், அரசியல் சிக்கல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னுத்தையும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலையும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அது எல்லாம் நம்ம பாத்துக்க போறோம். அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சர்ச்சை தொடர்பான அவமதிப்பு வழக்கில் தலைமைச் செயலர் ஆஜராக உயர்நீதிமன்ற கிளை ஆணை. வரும் 17ஆம் தேதி டிஜிபியும் காணொலி மூலம் ஆஜராக நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு. குடிமக்களின் முன்னேற்றத்திற்கு உள்ள தடைக்கற்களை அகற்றும் சீர்திருத்தங்கள் அதிவேகத்தில் நடைபெற்று வருகின்றன. NDA MPக்களுடனான சந்திப்பில் பிரதமர் மோடி பேச்சு. ஜனநாயகத்தை சிதைக்க தேர்தல் ஆணையத்தை பாஜக அரசு பயன்படுத்துவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அனைத்து அரசு அமைப்புகளையும் RSS கைப்பற்றியிருப்பதாகவும் விமர்சனம். Using the election commission to damage India's democracy, that the RSS has to capture all the institutions that have emerged from there. The next step of the project was the wholesale capture of India's institutional framework. மாநிலங்களவையில் அமைச்சர் எல் முருகன், திமுக MP திருச்சி சிவா இடையே அனல் பறந்த விவாதம். அவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனும் தமிழில் உரையாடுகிறால் சுவாரஸ்யமான விவாதம். வீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது, உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் வீரன் சின்னமலை. அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது பகுதியை சார்ந்தவர் அல்ல, நம்ம பகுதியை சார்ந்தவர், இந்திய தேசத்தை சேர்ந்தவர். நீங்கள் வாழ்ந்த பகுதி, வாழுகின்ற பகுதி, நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம். எல்லாரும் தான் வாழ்றோம், அந்த பகுதி மட்டும் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தவறு. நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார். தலைவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம். அவர் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே, அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. தங்களது விமான சேவை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக இண்டிகோ நிறுவனத்தின் CEO அறிவிப்பு. பணியாளர்கள் பற்றாக்குறையால் தினசரி இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை குறைப்பதாகவும் தகவல். இண்டிகோ விமான சேவைகளை 10 விழுக்காடாக குறைக்க மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு.
பயணிகளின் சிரமத்தை குறைக்கவும் நிறுவனத்தின் செயல்பாடுகளை நிலைப்படுத்தவும் நடவடிக்கை என அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல். இந்தியாவில் 1,57,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது மைக்ரோசாப்ட் நிறுவனம். வாய்ப்புக்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து சத்யநாதல்லா பதிவு. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை இன்று தொடக்கம். அமெரிக்க பிரதிநிதி ரிக் ஸ்விட்சர் தலைமையிலான குழுவுடன் ஆலோசனை நடத்தும் மத்திய வர்த்தக அமைச்சக அதிகாரிகள். இலங்கையின் மட்டக்களப்பில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் தத்தளித்து வரும் யானைகள். உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வனவிலங்குகள் படையெடுப்பு. தாய்லாந்து கம்போடியா இடையே மீண்டும் தீவிரமெடுக்கும் மோதல். எல்லைகளில் குவிக்கப்படும் படைகளால் இரு நாட்டு மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். அமெரிக்காவின் பல நகரங்களில் கடும் உறைபனி மூட்டம். வழுக்கும் தன்மை கொண்டதாக மாறிய சாலைகளால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா. கட்டாக்கில் நடைபெற்ற முதல் போட்டியில் 101 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை.